இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத ஸ்டார்ட் வந்து பண்ணிடுறாங்க எதுவுமே தெரியாமல். என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக் வாங்குறது, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த காயின் வாங்குறது, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்ச நாள்லேயே அதுலேருந்து அவங்களுக்கு வந்து மனசு உடஞ்சி என்ன பண்ணிடுறாங்கன்னா வெளியே வந்து போயிடுறாங்க. ஏன் அப்படி நடக்குது? அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணாதனால தான். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் ப்ராப்பராக எப்படி ஒரு ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு பிகினருக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ டக்குன்னு என்ன பண்ணிடலான்னா டாபிக்குள்ளே போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் கோல் அப்படின்றது முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு லாங் ஜேர்னி. இப்போது நீங்கள் வந்து ஒரு காரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டினேஷன் வந்து தெரியல, அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? வழி தவறி தான் வழி மாறி தான் என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்துக்கு போவீங்க. பட் இதே இது உங்களுக்கான ஒரு டெஸ்டினேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டான இடத்துக்கு எந்த டைமில் போக முடியும், எவ்வளோ ஸ்பீடில் போனால் அங்கே வந்து போகலாம் அப்படின்ற ஒரு இலக்குன்றது இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாமே என்ன பண்ண முடியும்? கரெக்டாக வந்து பண்ண வந்து முடியும். சேம் அதே தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்லேயும். நீங்கள் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கோல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஓகே எவ்வளோ வேகமாக போகிறது, அதாவது எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், அண்டு எவ்வளோ தூரம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ டைம் வரை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நமக்கு என்ன தெரியும்னா நம்ம கோல் செட் பண்ணால் தான் தெரியும். அப்படி நீங்கள் செட் பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஷார்ட் டேர்ம் மார்க்கெட்டோடைய நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனே ஒரு மூமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுவீங்க? எடுத்துகிட்டு அடுத்து லாங் டேர்மில் அந்த வளரக்கூடிய அந்த இது எல்லாத்தையுமே ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவீங்க. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு லாஸ் வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க, மார்க்கெட்டே இப்படி தான் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்னாலே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவீங்கன்னா வெளியே வந்து போயிடுவீங்க. ஸோ இதெல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபினான்ஷியல் கோல் அப்படின்றது முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த இலக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணிக்கோங்கன்னா பிரிச்சுக்கோங்க. அதை வந்து 3 வகையாக என்ன பண்ணிக்கோங்கன்னா பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறுகிய கால இலக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடுத்தர கால இலக்கு, தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட கால இலக்கு. இப்போ குறுகிய கால இலக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 1 to 3 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து உங்களுக்கு எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் பில் பண்ணுறதா இருக்க கூட இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே லேப்டாப் வாங்குறதா இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஏதாவது கோர்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், கோர்ஸ் பண்ணுறதுக்கு சேர்த்து வைக்கிறதா இருக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ட்ரிப்பு போகிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இது எல்லாமே உங்களுக்கு குறுகிய கால இலக்கில் இருக்கலாம். அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடுத்தர கால இலக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 இயர்ஸ். லைக் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு கட்டுறதா இருக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய சில்ட்ரனுடைய எஜுகேஷனுக்கு இதாக இருக்கலாம், இல்லை வேர்ல்டு ட்ரிப் போகிறதா இருக்கலாம், சம்திங் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீண்ட கால இலக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்த் ரொம்ப கிரியேட் பண்ணணும் அப்படின்றது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறது. இது எல்லாமே ஒரு 10 to 15, 20 இயர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிற முடியும்னா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 இதுக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் குறுகிய கால இலக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபிக்ஸட் டெபாசிட், அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஃபண்ட், இந்த மாதிரியான இது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர கால இலக்கு, அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு மீடியமான ஒரு இதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் வந்து ஒரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டில் வெல் டெவலப்டாக இருக்கக்கூடிய சில கம்பெனிஸோடைய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்து பாண்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இது வந்து பண்ணலாம். இதே நீங்கள் வந்து லாங் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டைரக்ட் ஈக்விட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து சம் காயின்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலான்னா நீண்ட கால இலக்கு, அதாவது லாங் டேர்முக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் இலக்காக செட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்மார்ட் சிஸ்டம் பயன்படுத்தி ஸ்மார்ட் கோலை செட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ அந்த ஸ்மார்ட்னு அந்த வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவாங்க. லைக் இப்போ அதுக்கான ரீசன் வந்து நம்ம கொடுக்கணும். லைக் வந்து எதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், லைக் நம்மளுடைய வீடு கட்டுறதுக்கா, இல்லை நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கா, இல்லை நம்மளுடைய குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷரபிள், அதாவது நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அச்சீவபிள், நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியானதாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா SMAR, ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் பாண்ட், நம்ம எவ்வளோ வருஷத்துக்கு இது பண்ண போகிறோம் அப்படின்ற இந்த இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய கோலை செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயம் எல்லாமே கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கு எல்லாமே நம்ம கண்டிப்பாக முன்னுரிமை அப்படின்றது கொடுத்தே ஆகணும். நான் எது சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லைக் வந்து ப்ராப்பரான ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் ப்ராப்பரான சில இன்சூரன்ஸ், இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் ஹேவ், ரொம்ப ரொம்ப முக்கியமான இதாக வந்து இது ரெண்டுமே இருக்கணும். ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்கன்னா
ப்ரீ பிளான் அப்படின்றத பண்ணிக்கோங்க. இதுக்காக ஏன்னா இதுக்காண்டி ஒரு ப்ராப்பரான நம்ம எவ்வளோ மணியை சேவ் பண்ண முடியும், நம்ம இதுக்கு நம்ம இது பண்ணணும் அப்படின்றத அலோகேட் பண்ணிக்கோங்க. இன்னும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணிட்டீங்க இல்லை அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இன்ஃப்ளேஷன். ஏன்னா நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், நம்மளுடைய மணி க்ரோ ஆகுது, கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் போகிறோன்னு இருக்கீங்க, அது இன்றைக்கி 3 லட்சம், பட் இதே இது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் போகும்போது அது 4.5 லட்சமாக மாறி இருக்கலாம், இது 5 லட்சமாக மாறி இருக்கலாம். அதை தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சில்ட்ரன் எஜுகேஷனுக்காண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அது ஒரு 10 லட்ச ரூபா இப்போ இருக்குது அப்படின்னா அது இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் அது 25 லட்சம் அப்படின்ற அளவு இருக்கும். ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுறதுக்கு முன்னாடினாலும் சரி, செட் பண்ணதுக்கு அப்புறம்னாலும் சரி, நீங்கள் அதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்பப்போ சில அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணினீங்க அப்படின்னா பெட்டராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் இயர் ஆன் இயர் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கோலை அதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அந்த ஒரு இதை என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி போயிட்டுருக்கு, எந்த மாதிரியான இதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நமக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் கூட்டினோம்னா இந்த அளவு வளரும் அப்படின்ற இதெல்லாமே நீங்கள் ரிவ்யூ பண்ணி உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பெட்டராக வந்து இருக்கும். நம்ம எப்படி ஒரு ஹெல்த் செக்அப் அப்படின்றது ஒன்று பண்ணுவோமோ அதே மாதிரி இயர் ஆன் இயர் ஒரு ரிவ்யூ செக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஸ்மார்ட்டாக உங்களுடைய கோலை செட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செலவை வந்து கணக்கிடுங்க, நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து ரிவ்யூ வந்து பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் இருந்து உங்களுக்கு நிறையா வேல்யூ கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவிலேருந்து இவ்வளோன்னு வேல்யூ கிடச்சிருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் உங்களுக்கு கிளிக் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கலாம், பட் அது எனக்கு இன்னமும் மோர் மோட்டிவேஷனை கொடுத்து இந்த மாதிரியான வேல்யூபிளாக இருக்கக்கூடிய பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோவை கிரியேட் வந்து பண்ண வைக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.